Milky Mist ice creams. இல்ல இந்த கொடுமையில எப்படிதான் மல்லி தாங்குறாங்கன்னே தெரியல. பாக்குற நமக்கே அவ்வளோ கடுப்பு வருது இல்ல. சரி வேலையை தான் கெடுத்தாங்க, அதுக்கப்புறமும் இவ்ளோ பண்ணணுமா என்ன? வெண்பா குட்டி மல்லியம்மா நீங்க மார்க் ஷீட் எல்லாம் ரெடி பண்ணுங்க, கண்டிப்பா போறோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. அங்க இருந்து ராஜிமா வந்து உன்ன நான் வேலைக்கு போக விட்டுருவேனா, என்ன பண்ற பாரு அப்படின்னு சொல்லிட்டு மார்க் ஷீட்டை வாங்கி எரிச்சு விட்டுறாங்க. செம்ம காண்டாவது நமக்கே, அப்படியே டொமால் டொமால் 4 குத்து குத்தணும் போல இருக்கு. பட் என்ன பண்றது, மல்லி அளவுக்குலாம் நமக்கு பொறுமையே இல்லை. சரி விஜய் கிட்ட போய் சொல்லுவாங்க அப்படின்னு நினைச்சா அதே மாதிரி விஜய் கிட்ட போய் பேச போறாங்க. நான் உங்ககிட்ட தான் சொல்லணும், நீங்க நான் சொல்றத கேட்டுதான் ஆகணும், வேற வழியே இல்லை அப்படின்ற மாதிரி சொல்ல ஸ்டார்ட் பண்றாங்க. அதுக்குள்ள விஜய் சும்மா இல்லாம என்ன நாடகம் ஆட போற, என்ன பொய் சொல்ல போற அப்படின்ற மாதிரி பேசுறாரு. எவ்வளோ ஹர்ட் ஆகும் ஒரு மனுஷிக்கு. கொஞ்சம் நஞ்சம் துன்பம் வரலாம், துன்பம் மட்டுமே வரக்கூடாதுல்ல. பட் இதெல்லாம் தப்பு விஜய் சார். கல்யாணம் பண்ணிட்டு வந்து இப்படி கொடுமைப்படுத்தாதீங்க. என்னதான் பண்ண போறாங்க, மல்லி வாயை திறந்து எல்லாத்தையும் சொல்லுவாங்களா, விஜய் கேட்பாரா அப்படின்றத எபிசோட் ஃபுல்லா பார்த்து தெரிஞ்சுக்கலாம். நீங்க மார்க் ஷீட்ஸ்ல எடுத்து வைங்க. ஓஹோ, இதுக்கு மேலேயும் வேலைக்கு போகணும்னு என்ன வேற இருக்கா மகாராணிக்கு? உனக்கு என்கிட்ட கை நீட்டி பணம் வாங்குறதுக்கு அவ்வளோ கஷ்டமா இருக்கும்? ஐயோ மேடம், ப்ளீஸ் மேடம். நான் பேசுறது நீங்க தான் கேட்கணும், கேட்டுதான் ஆகணும். இப்ப என்ன போய் சொல்லலாம்னு யோசிச்சுட்டு வந்திருக்க? சாய்ஸே இல்ல, சான்ஸே இல்ல. பன்னீர்னா மில்கி மிஸ்ட் இதுதான். இது மட்டும்தான். பன்னீர்னா only Milky Mist. மில்கி மிஸ்ட் பன்னீர் டிக்கா, மில்கி மிஸ்ட் பன்னீர் சில்லி, மில்கி மிஸ்ட் பன்னீர் 65. இதுதான், இது மட்டும்தான். பன்னீர்னா Milky Mist, only Milky Mist. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, காமெண்ட் பண்ணுங்க. சரிகமா டிவி ஷோஸ் தமிழ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.